Hello everyone, welcome to Google Tech. நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் பேபால் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு டைப் இருக்குது. பர்சனல் அக்கௌண்ட் மற்றது பிஸ்னஸ் அக்கௌண்ட். பர்சனல் அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறோன்னு சொல்லி நான் வீடியோ போட்டுட்டேன். அதே மாதிரி பிஸ்னஸ் அக்கௌண்ட் பிஸ்னஸ் பேபால் அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறோன்னு வீடியோ போட சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த வீடியோ தான் இது. அதாவது பேபால் அக்கௌண்ட்டை நாங்கள் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட க்ரோம் ப்ரௌசர் நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட சர்ச்சில் போயிட்டு பேபால் ஸ்ரீலங்கான்னு சொல்லி சர்ச் பண்ணதும் முதலாவதாக இப்படி ஒரு லிங்க் வரும். இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் லொகின் இருக்குது, மற்றது சைன் அப் இருக்குது. இதை கிளிக் பண்ண முதல் மெனு இருக்குது பாருங்கள். இதை கிளிக் பண்ணி இதில் பிஸ்னஸ் இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் கெட் ஸ்டார்டடுன்னு சொல்லியிருக்கு. இதை கொடுங்க. கொடுத்ததும் உங்களுக்கு பேபால் பிஸ்னஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும். சைன் அப் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் சென்டரில் இருக்கிற சைன் அப்பை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் உங்களுக்கு க்ரியேட் பிஸ்னஸ் அக்கௌண்ட்னு சொல்லி வரும். ஓகே, இதில் உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் கொடுங்க முதலாவது பாக்ஸில். ரெண்டாவது பாக்ஸில் மிடில் நேம் அது கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. மூன்றாவது லாஸ்ட் நேம் உங்களோட பேரை கொடுப்பீங்க. கொடுத்துட்டு ஃபோன் நம்பர் கொடுங்க. ஃபோன் நம்பர் நீங்கள் ஸ்ரீலங்கா ஃபோன் நம்பர் கொடுக்கலாம். மற்றது ஜிமெயில், அதுக்கு கீழே ஜிமெயில் அட்ரஸ் கொடுப்பீங்க. அதுக்கு பிறகு பாஸ்வேர்ட் கொடுக்குற பாஸ்வேர்டு 8 கேரக்டரில் குறைஞ்சது 8 கேரக்டரில் இருக்க வேணும். 12 கேரக்டர் கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் கொடுக்குற அந்த 8 கேரக்டர்ஸில் கட்டாயம் இங்கிலீஷ் ஸ்மால் லெட்டர் மற்றது கேபிட்டல் லெட்டர், அதோட ஒரு நம்பர் ஒரு சிம்பிள் இருக்க வேணும். சிம்பிள் இவங்க சஜஸ்ட் பண்ணுறது இந்த @ ஹேஷ் $, இதில் ஏதாவது ஒரு சிம்பிள் கொடுத்துட்டு இந்த செக் பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு அக்ரி அண்ட் க்ரியேட் அக்கௌண்ட் இதை கிளிக் பண்ண வேணும். ஓகே, இப்போ நீங்கள் எந்த மெயில் கொடுத்தீங்களோ அந்த மெயிலுக்கு ஒரு ஓடிபி கோட் சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு கீழே பாருங்கள் இமெயில் யூஏ கோடுன்னு சொல்லியிருக்கு. இந்த பட்டனை கிளிக் பண்ண வேணும். கிளிக் பண்ணதும் கோடு சென்ட் பண்ணுவாங்க. அதை இந்த பாக்ஸில் கொடுக்க வேணும். 6 டிஜிட் கோட் சென்ட் பண்ணுவாங்க உங்களோட ஜிமெயிலுக்கு. கோடை கொடுத்துட்டு சப்மிட்டை கொடுங்க. ஓகே, இனி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆக்டிவேட் யுவர் அக்கௌண்ட் டு ஸ்டார்ட் யூஸிங் பேபால். இப்போ பேபாலை ஆக்டிவேட் பண்ண போகிறோம். அதுக்கு பாருங்கள் லெட்ஸ் கோ கொடுத்து சில பர்சனல் இன்ஃபர்மேஷன் கொடுக்க வேணும். அதில் உங்களோட டேட் ஆஃப் பர்த் மற்றது ஹோம் அட்ரஸ் அதோட இன்னும் சில டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. அதை கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ லெட்ஸ் கோ இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இண்டிவிஜுவலாக இல்லைன்னு சொன்னால் பிஸ்னஸாக நான் ப்ராஃபிட்டான்னு சொல்லி செலக்ட் பண்ண வேணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இண்டிவிஜுவல் இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பிஸ்னஸ் டைப் கேட்பாங்க. அதை கிளிக் பண்ணி இதில் இண்டிவிஜுவல்னு சொல்லியிருக்கு. இதை கொடுங்க. கொடுத்ததுக்கு பிறகு கீழே நெக்ஸ்ட் இருக்குது. இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட லீகல் நேம் சரியானு சொல்லி இதில் கேட்பாங்க. அதையும் சரி பார்த்துட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை இதில் சரியாக கொடுக்க வேணும். டேட் ஆஃப் பர்த்தை முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் டேட், அடுத்தது மந்த், அடுத்தது இயர். ஓகே, அடுத்தது உங்களோட நேஷனாலிட்டி எந்த கண்ட்ரி அது செலக்ட் ஆகி நிற்கும். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். மற்றது வாட்ஸ் யோர் ரெசிடென்ஷியல் அட்ரஸ், அதாவது உங்களோட ரியல் அட்ரஸ் இதில் கொடுப்பீங்க. கொடுத்துட்டு எந்த சிட்டியோ அதை இந்த மூன்றாவது பாக்ஸில் செலக்ட் பண்ணிவிட்டு அதாவது டைப் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே உங்களோட சிட்டிக்கான போஸ்டல் கோட். நான் ஜெஃப்னான்னு சொன்னால் ஜெஃப்னாவுக்கான போஸ்டல் கோடுன்னு சொல்லி கூகுளில் சர்ச் பண்ணால் அந்த போஸ்டல் கோட் வரும். அதெல்லாம் இதில் கொடுத்துட்டு கீழே பாருங்கள் நெக்ஸ்ட்டுன்னு சொல்லியிருக்கு. இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் கன்ஃபார்ம் யூ அட்ரஸ்ன்னு சொல்லியிருக்கு. ரெக்கமெண்டட்டில் ஒரு அட்ரஸ் இருக்குது, ஒரிஜினலில் ஒரு அட்ரஸ் இருக்குது. அதாவது நீங்கள் கொடுத்த அட்ரஸ் ஒரிஜினலில் இருக்கும். ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க ஜெஃப்னா டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லி அதையும் நீங்கள் செலக்ட் பண்ணி விடலாம். இல்லை நீங்கள் சரியான அட்ரஸ் இது தானுன்னு சொன்னால் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒரிஜினலை கிளிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுங்க.
ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட பிஸ்னஸோட நேம் வந்து கொடுக்கணும், என்ன பிஸ்னஸுக்காக வந்து செய்கிறீங்கன்னு சொல்லி. ஒரு பிரச்சனையும் இல்லை, இந்த செக் பாக்ஸில் வந்து டிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களோட நேமையை வந்து பிஸ்னஸ் நேமாக இது வந்து எடுத்துக்கொள்ளும். ஓகே, அடுத்தது வந்து பாருங்கள், ட்ரேடிங் நேம்ன்ற வந்து ஆப்ஷனல், அதை வந்து விரும்பினா கொடுக்கலாம், இல்லைன்னு சொன்னால் அப்படியே விடலாம். ஸோ இப்போ அடுத்தது வந்து பாருங்கள், ப்ரைமரி கரன்சி வந்து யூஎஸ் டாலரில் வந்து இருக்குது. நீங்கள் வந்து தேவைப்பட்ட இந்த கரன்சியை வந்து சேஞ்ச் பண்ணலாம். பேபாலில் இருக்கிற பேலன்ஸ் வந்து உங்களுக்கு யூஎஸ் டாலரில் இருக்கும். இந்த யூஎஸ் டாலர் வந்து அப்படியே நீங்கள் சேஞ்ச் பண்ணாமல் விட்டால் உங்களுக்கு வர அமௌண்ட் வந்து யூஎஸ் டாலரில் வந்து ஷோ ஆகும் உங்களோட பேபால் அக்கௌண்ட்டில். இதை தேவைன்னு சொன்னால் நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். மற்றது வந்து ப்ராடக்ட் அல்லது சர்வீசஸ்ன்னு சொல்லியிருக்கு. இதில் வந்து நீங்கள் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. நான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கம்ப்யூட்டர் நெட்வொர்க் ஆர் இன்ஃபர்மேஷன் சர்வீசஸ் இதை வந்து செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பாருங்கள், டூ யூ ஹேவ் அ பிஸ்னஸ் வெப்சைட். உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் வெப்சைட் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் ஜஸ்ட் கொடுத்துட்டு வெப்சைட்டோட அட்ரஸை வந்து இந்த பாக்ஸில் வந்து கொடுப்பீங்க. வெப்சைட் இல்லைன்னு சொன்னால் நோ கொடுங்க. கொடுத்துட்டு அடுத்தது வந்து பாருங்கள், வாட்ஸ் த பிஸ்னஸ் அட்ரஸ். உங்களோட பிஸ்னஸுக்கான பிஸ்னஸ் அட்ரஸ்ன்னு சொல்லி ஏதாவது இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த மாதிரி உங்களோட பிஸ்னஸுக்குன்னு சொல்லி தனிப்பட்ட அட்ரஸ் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வந்து இந்த செக் பாக்ஸில் வந்து டிக் பண்ணிங்கன்னு சொன்னால் நீங்கள் ஆல்ரெடி கொடுத்த அட்ரஸையை வந்து உங்களோட பிஸ்னஸ் அட்ரஸை வந்து எடுத்துக்கொள்ளும். ஓகே, இப்போ வந்து நெக்ஸ்ட்டை வந்து கொடுக்குறேன். ஓகே, இனி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குட் நியூஸ் இந்த மாதிரி வரும். யூ கேன் ஸ்டார்ட் யூஸிங் அவர் பிஸ்னஸ் டூல். ஸோ பேபால் அக்கௌண்ட், அதாவது பிஸ்னஸ் பேபால் அக்கௌண்ட்டை வந்து நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். இனி வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கீழே வந்துட்டு ஸ்கிப் ஃபார் நவ் இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு வந்து டைரெக்டாக பேபால் அக்கௌண்ட்டோட ஹோம் பேஜுக்கு வந்து போகும். ஸோ பிஸ்னஸ் அக்கௌண்ட்டுக்கான ஹோம் பேஜ் வந்து பேபாலோட ஹோம் பேஜ் வந்து இதுதான். இதில் வந்து நீங்கள் பேங்கை வந்து டைரெக்டாக லிங்க் பண்ணவும் இயலும். ஸோ உங்களோட லோக்கல் பேங்கை வந்து லிங்க் பண்ணி மணியை வந்து ரிசீவ் பண்ணவும் இயலும், வித்ட்ரா பண்ணவும் இயலும். ஸோ லிங்க் பேங்கை வந்து கிளிக் பண்ணதும் சைன் அப் பண்ண சொல்லி கேட்கும். இது வந்து அப்படியே இருக்கட்டும். என்னென்னு சொன்னால் கமிங் சோன்னு சொல்லியிருக்கு. அதாவது அக்கௌண்ட்டை வந்து சைன் அப் பண்ணுறது, லிங்க் பண்ணுறது கமிங் சோன், வித்ட்ரோவல் ரிசீவிங் எல்லாமே வந்து கமிங் சோன்னு சொல்லி காட்டும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சம்பத் பேங்கோட யூசர்ஸ், சம்பத் பேங்க் வந்து யூஸ் பண்ணுறவங்க உங்களோட பேங்கிங் டிஜிட்டல் பேங்கிங் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த இடத்துல வந்து பேபால்னு சொல்லி தனி ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குது. ஸோ அது மூலமாக வந்து பேபால் அக்கௌண்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம். இல்லையோ நீங்கள் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னு சொன்னால் அது மூலமாக லொகின் பண்ணியும் உங்களோட பேமெண்ட்டை வந்து வித்ட்ரா பண்ணி ரிசீவ் பண்ணக்கூடிய ஆப்ஷன் வந்து இருக்குது. ஸோ ஒரு பேபால் அக்கௌண்ட், அதாவது பிஸ்னஸ் பேபால் அக்கௌண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கான சிம்பிள் மெத்தட் இது தான். மற்றது வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை வந்து இதிலேயே போயிட்டு நீங்கள் லிங்க் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அது எப்படின்னு சொல்லி அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். இப்போதைக்கு வந்து இவ்வளோ தான் வீடியோ வந்து என் பண்ணிக்கொள்கிறேன். நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணி கொள்ளலாம்.